ஹலோடா இன்னைக்கு வந்து நம்ம ஜங்கு கூட ஒரு நியூ எஃப்எஃப் த டேஞ்சரஸ் மாஃபியா கிங் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு நியூவான எஃப்எஃப் தான். இது வந்து கொஞ்சம் ரொம்ப வைலன்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வைலன்ஸ் வந்து பிடிக்காதுன்னா இந்த எஃப்எஃப் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்கடா. நான் ஒரு நல்ல லவ் ஸ்டோரி வந்து ஜேகேக்கு போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கடா. ஏன்னா அப்படி உங்களுக்கு இந்த எஃப்எஃப் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா லவ் ஸ்டோரி வந்து ஜேகேவோட போட்டிருக்கேன், என்லெஸ் லவ், அதை பாருங்கள், அது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே டம்மி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா, என் லைக்கணும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்கடா அம்மி. அப்போ தான் அம்மி நான் போகிற வீடியோலாம் மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வரும். ஓகேடா அம்மி, இதில் வந்து எந்த ஒரு இன்ட்ரோவில் நம்ம வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளேயும் போயிடலாம். வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு வெட்டிங் கவுனோட உங்களால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ஓடிக்கிட்டு அப்புறம் ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டாப் ஆகிடுறீங்க. ஒரு 8 கார்ஸ் வந்து அப்படியே உங்களை ரவுண்டப் பண்ணுது. நீங்கள் அதை அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அந்த கார்ஸ் அப்படியே உங்களை ரவுண்டப் பண்ணுது. நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸாக வருது. ஸோ அதுலேருந்து ஒரு பர்சன் கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு செம்ம மாசன் கெத்தாக வந்து இறங்கி வராங்க. அது யாருன்னா வந்து நம்ம ஜேகே தான். உங்கள் ஜேகே வந்து அப்படியே மாசாக கெத்தாக வந்து இறங்கி வந்து உங்கள் கையை பிடிச்சி கன்னத்தில் ஒரு ஸ்லாப்பு. நீங்கள் உங்கள் கன்னத்தில் கை வச்சு பயங்கரமாக அழுறீங்க. அப்புறம் ஜேகே உங்கள் ஹேண்டு பிடிச்சி அவர்கிட்ட இழுத்து, இங்கே பாரு, என்கிட்ட இருந்து ஓடணும்னு என்றைக்குமே நினைக்காத. அது நினச்சாலும் நீ எங்கேருந்து ஓடுறோ அதே இடத்துல தான் வந்து நிற்பேன். அதுவும் அது என் இடமா தான் இருக்கும். நீ இந்த ஸ்கேலை எங்கே சுற்றி சுற்றி ஓடினாலும் திரும்ப திரும்ப நீ என்கிட்ட தாண்டி வரணும். புரிஞ்சுதா? ஒழுங்கா என்னை மேரேஜ் பண்ணிக்கோ. சார் என்னை விட்டுருங்க சார். நான் எதுவுமே பண்ணல சார். சத்தியமாக சொல்ல சார், எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை சார். ஏன் சார் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க? மூச்சு வாய, இன்னும் என்னத்தை புரிஞ்சுக்கணும்? நீயும் அவனும் கூட்டுக்கலாணி தானே சார்? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ப்ளீஸ் அந்த மேரேஜ் வேண்டாம் சார். மேரேஜ் வேண்டாமா? அப்போனா உனக்கு காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு மேரேஜ் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணு, ஓகேவா? அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஜேகே சொல்லிட்டு அவர் பாடி கார்டை பார்த்து கண்ணு காமிக்கிறாரு. ஸோ அந்த பாடி கார்டு வந்து ஒரு கார் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கேருந்து உங்கள் அப்பா அம்மா அண்ட் உங்கள் தங்கச்சி வந்து இறங்கி வராங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு பயங்கரமாக அழறீங்க. சார் என்னோட ஃபேமிலி சார். ஆமாம் கரெக்ட் வாய்க்கன், அது உன்னோட ஃபேமிலி தான். என்கிட்டே நீ பொய் சொல்கிறியா? என்கிட்ட நீ பொய் சொல்கிறதா வேஸ்ட்டு தாண்டி. உன் ஃபேமிலியே நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அவங்கள போடுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும். சார் என் ஃபேமிலி ஒன்றும் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். கையெடுத்து கூட கும்பிட்டு காலில் வேணாலும் விழுந்து கேட்குறேன் சார். ப்ளீஸ் சார், எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை சார். எங்கள் ஃபேமிலியை மட்டும் விட்டுருங்க சார். நான் யாருன்னு நினச்சேன் நீ? நானும் எல்லாத்துக்கும் மர்சி காட்டிக்கிட்டு அப்படியே ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருப்பேன்னு நினச்சியா? நெவர். எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். உன்கிட்டேருந்து எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தான் வேணும், அந்த ஃபோன் மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இரு. அப்படி நான் உன்னை விட்டு வேணாம் இல்லைன்னு கூட கடைசி நேரத்தில் எனக்கு தெரியாது. அது கூட நான் ஷுவராக சொல்லலை உன்கிட்ட. கண்டிப்பாக நான் கொல்றது கூட வாய்ப்பு இருக்குது. சார் என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சார், ஆனால் என் ஃபேமிலி மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். சொச்சோ, இங்கே பாரு, நீ உனக்கு புரிஞ்சிக்கவே இல்லை. உன்னை கொண்டுட்டேன்,
உங்கள் அப்பா அம்மா தங்கச்சியெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நான் ஜெயிலுக்கு போயிடுவேனே. உன்னால தாண்டி எனக்கு அவ்வளோ பெரிய லாஸே. சார் அதுக்கும் எனக்கும் என்ன சார் சம்மந்தம்? இங்கே பாரு, இப்போ நான் உன்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கேட்க கிடையாது. ஒழுங்காக வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கோ. இதுதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். இப்போ நீ மட்டும் அந்த காரில் ஏறலை, உங்கள் அம்மா அப்பா தங்கச்சி யாரும் அந்த காரில் ஏற மாட்டாங்க. நேராக சுடுகாட்டுக்கு தான் போவாங்க. சார் 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 ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். என் ஃபேமிலி சார் விட்டுருங்க சார். உனக்கு தான் பயமாக இருக்குது தானே, அப்போது எதுக்கு இந்த ஃபீன் வம்பலாம்? சார் ப்ளீஸ் சார், எனக்கு உங்கள் மேரேஜ் பண்ணிக்க கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை சார். நீங்கள் என்னை ஏன் சார் இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? ஸோ இங்கே பாரு, உங்ககிட்ட இதுக்கப்புறமும் நான் பேசிகிட்டு இருப்பேன்னு நினைக்காத, கனவுல கூட நினச்சி பார்க்காத. ஒழுங்காக வந்து காரில் ஏறு. நான் உன்னை இவ்வளோ காமாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்கிட்ட அட்டி வாங்கிட்டு தான் ஏறணும்னு அட்டம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறது? சார் சார் ப்ளீஸ் சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் சார். எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை சார். நீ எப்பெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் எடுத்து உங்கள் அப்பாவோட காலேருந்து ஷூட் பண்ணிடுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான் கண்ணு டியர்ஸாக வருது கண்டினியூஸாக. சரி சரி என்ன சார் பண்ணுறீங்க? விடுங்க சார் என் கையை. அப்பா அப்பா சார் சார் என் கையை விடுங்க சார். அப்பாக்கு லேட் ஆகிட்டுருக்கு சார். சார் ப்ளீஸ் சார், நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், என் கையை விட்டுருங்க சார். வா பாப்பா பாப்பா, கேட்கறதுக்கு எவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது. இன்னும் நல்லா சத்தம் போட்டாளே, இன்னும் ஆளு எனக்கு அப்படியே கேட்க என்னமோ ராகம் கேட்குற மாதிரியே இருக்கு. சரி சரி ப்ளீஸ் என்னோட ஃபேமிலியை விட்டுருங்க சார். உங்களுக்கு கை எடுத்து கும்பிட்டுக்குன்னு கேட்டுக்கிறேன் சார். எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார். ப்ளீஸ் என்னை இப்படியே விட்டுருங்களேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் தந்துடுறேன் சார். அதை தாண்டி நான் ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்ருக்கேன். நீ உன்கிட்ட இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லியே சாதிக்கிறியே, இப்போ எங்கேருந்து நீ என்கிட்ட அந்த இதை கொடுப்பேன் சார்? அதை நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி தந்துடுறேன் சார். உனக்கு நான் 1 வீக் டைம் கொடுத்தேன் நீ, ஆனால் நோ யூஸ். அதுக்கு பதிலாக நீ போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணதான பார்த்தேன். அதுக்கு தான் பிடிச்சிட்டு வந்தோன்னே இப்படி மேரேஜ் ஆள் வரைக்கும் நிறுத்தியிருக்கேன். ஸோ நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிற தவிர உனக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை சார். இப்போது உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் போகணுமா வேணாமா? சரி சார், எங்கள் அப்பா ஹார்ட் பேஷண்ட் சார், ப்ளீஸ் எங்கள் அப்பா விட்டுருங்க சார். ஐயோ ஒயன் உங்கள் அப்பா உனக்கு உயிரோட வேணும்னா நீ என்ன மேரேஜ் பண்ணி தாண்டி ஆகணும் சார். உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் சார். என் அப்பாவும் ஒன்னே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ். குட், தட்ஸ் த ப்ளீ. ஓகே கட்ஸ், அவளோட அப்பனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களும் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போது நீங்கள் வந்து மேரேஜ் ஹாலில் இருக்கீங்க, உங்கள் கண்லேருந்தே டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ அப்படியே வந்து உங்களை வந்து ஒரு பாடி கார்டு தான் வந்து கூட்டிகிட்டு வராரு. ஏன்னா உங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார்ல, ஸோ உங்களை வந்து ஒரு பாடி கார்டு தான் வந்து கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்து சேக்கிக்கிட்ட விடுறாரு. சேக்கிக்கிட்ட வந்து அந்த ஃபாதர் கேட்குறாரு, ஒயனை ஜோன் ஜங்குக்காகி நீ ஒயனை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. அதோட சேக்கி வந்து எஸ் ஐ டூ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து உங்ககிட்ட ஒயனாக்கி நீ ஜங்குக்கை
திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. உங்ககிட்டேருந்து எந்த பதிலுமே வரல. நீங்கள் வந்து வேறு என்னமோ திங்கிங்கில் இருக்கீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கவனிச்சிக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் அப்படியே தலையை குளிச்சுட்டு நின்றுட்டுப்பீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு உங்கள் காது கிட்ட வந்துட்டு, பேபி என்ன எதுவுமே சொல்ல மாட்டேற, இன்றைக்கி நைட் என்ன நடக்க போகுதுன்னு நினச்சி பயப்படுறியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் நீங்கள் வந்து ரியாலிட்டிக்கே வருவீங்க. வந்துட்டு ஜேகே அப்படியே ஷாக்டாக திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே ஒன்று சொல்கிறீ அது திரும்பியும் கேளுங்க ஃபாதர். ஒயன் ஆகிய நீ ஜான் ஜங்குக்கை திருமணம் செய்ய சம்மதமா சொல்லுன்னா எஸ் ஐ டூ ஃபாதர் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் அந்த ஃபாதர் ஓகே நீங்கள் 2 பேர் ரிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜேகே வந்து உங்கள் கையில் வந்து ரிங்கை வந்து போட்டு விட்றாரு. நீங்கள் ரிங்கை போட்டு விடுற நேரத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படியே யோசிக்கிறீங்க. அது என்னன்னா, ஒரு 1 வீக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு போயிருந்தீங்க. இப்போ உங்களோட இன்ட்ரோ பார்க்கலாண்டா. நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. உங்கள் பேர் வந்து ஒயன் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் கேரக்டர் வந்து எப்படின்னா, நீங்கள் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் ரொம்பவே பயந்த சுபாவம். நீங்கள் ரொம்பவே சீக்கிரத்தில் பயந்துருவீங்க. அவ்வளோ ஒரு பயந்த சுபாவம் நீங்கள். ஆனால் நீங்கள் ரொம்ப வந்து கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கனால யார் என்ன வந்து ஹெல்ப் கேட்டாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப் வந்து பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தானே நீங்கள். உங்களுக்கு வந்து ஒரு அப்பா, ஒரு அம்மா அண்ட் ஒரு தங்கச்சி இருக்காங்க அண்ட் ஒரு அண்ணன் இருக்காங்க உங்களுக்கு. இவங்க 4 பேர் தான் வந்து உங்களுக்கு உலகமே. ஸோ உங்கள் அண்ணன் வந்துட்டு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து எங்கேயோ போயிருப்பார். அதுக்கப்புறம் அவர் ரிட்டன் வந்திருக்கவே மாட்டார். உங்களுக்கும் அவரை பற்றி என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்து டேக் ஓவர் பண்ணி பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒன் டே ஆஃபீஸ் போகும்போது போயிட்டு ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு நைட் ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து வந்துட்டுருப்பீங்க. அப்போ வந்து ஒரு கன்ஷாட் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து என்னோட சவுண்டுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துருப்பீங்க. பார்த்தாக்கா ஒரு பர்சன் வந்து ஒருத்தரை ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஆனால் வந்து ஜேகே தான். ஜேகே வந்து ஒரு பர்சனை வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு வந்து ரொம்பவே பயமாகிடுது. அங்கே போகிறதுக்கு கூட உங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, எப்படியாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணுமே அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் நீங்கள் இப்போ இருக்கீங்க. ஸோ ஜேகே வந்து ஷூட் பண்ணி முடிச்சுட்டு சரி அப்படியே விடுங்க, அப்போ தான் நம்மக்கிட்ட மோதுறானுங்க, இனிமேல் நம்மக்கிட்ட ஃபால் ஆட்ட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ அவங்க பின்னாடி அப்படியே பாடி கட்சி வந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த பர்சன்கிட்ட போகிறீங்க, அந்த ஷூட் பண்ண பர்சன்கிட்ட. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்கும். அது யாருன்னா உங்கள் அண்ணன். ஸோ நீங்கள் அவர் பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆகிருப்பீங்க. ஸோ அவரை உங்கள் மடியில் எடுத்து வச்சுட்டு, அண்ணே 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 எழுந்துருண்ணே, அண்ணே 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 எழுந்துருண்ணே, எப்படின்னு இங்கே வந்து ப்ளீஸ்ண்ணே எழுந்துருண்ணே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்போ வந்து ஒரு சவுண்டு கேட்டிருக்கு உங்களுக்கு, ஒரு வாய்ஸ், ஏய் யார் நீ அப்படின்னு ஒரு வாய்ஸு. நீங்கள் அப்படியே தலை தூக்கி பார்த்துருப்பீங்க. அது ஜேகே தான். ஜேகே வந்து அவரோட கண்ணை வந்து விட்டுட்டு வந்திருப்பார். ஸோ அதை எடுத்து தான் திரும்ப வந்திருப்பார். இப்போ உங்கள் பார்த்தோன்னே அவர் உங்களை பார்த்து அந்த மாதிரி கோவமாக கேட்குறாரு. நீங்கள் அவரை அப்படியே பயத்தோடு பார்த்து, சார் சார் நீங்கள் என் அண்ணனை என்ன பண்ணீங்க, என் அண்ணன் எத்தனை நாளாக திரும்ப வீட்டுக்கே வரல, இப்போ எதுக்கு சார் எங்கள் அண்ணனை கொன்னீங்க, அவர் ரொம்ப நல்லவன், அவர் ரொம்பவே இன்னசென்ட். என்ன உன் அண்ணனா? ஆமாம், இவர் என் அண்ணன் தான். நீங்கள் எதுக்கு சார் இவரை அநியாயமாக கொன்னுட்டீங்க,
என் அண்ணன் ரொம்பவே பாவம் சார். ப்ளீஸ் எதுக்கு எதுக்கு எப்படி என் அண்ணனை கொன்னீங்க? ஸ்டாப் பண்ணு. இது நிஜமாகவே அண்ணனா? ஆமாம் சார். பின்ன நான் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன் தான் சார். அப்படியே இப்படி அநியாயமாக என்கிட்ட பிரிச்சிட்டிங்க. ஓ, அவனுக்கு ஃபேமிலியே இல்லைன்னா இப்போ தங்கச்சின்னு ஒருத்தி வந்துன்னு நிற்கிறேன். உண்மையாக சொல்லு, நீ அவனோட தங்கச்சியா? ஆமாம் சார், நான் அவளோட தங்கச்சி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் எதுக்கு என் அண்ணன் இப்படி கொன்னீங்க? என் அப்பா அம்மையெல்லாம் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு சார் இப்படி பண்ணீங்க? ஓ, ஓகே ஃபைன். நீ அவனோட தங்கச்சி தானே? கன்ஃபார்ம் தானே? சார், நானும் ஃபஸ்ட்லேருந்து அதானே சார் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் திரும்ப திரும்ப அதே கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க. எழுந்து வா. சார், எங்கே சார்? எழுந்து வாண்ணா வா. சார் விட்டுருங்க சார், இனி எழுந்து வாடின்னு. சார் சார் ப்ளீஸ் சார், என் கையை விடுங்க சார். எங்கே சார் கூட்டிகிட்டு போகிறீங்க? அப்போது ஜேக்கு டேர்ன் பண்ணி கன்னத்துலேயே ஒரு ஸ்லாப் தான். நீங்கள் அப்படியே வாயை விட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களை கையை பிடிச்சி தரன்னு அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாரு. இழுத்துட்டு போயிட்ட பிறகு அவரோட மேன்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் வரும் வழியெல்லாம் அழுதுகிட்டே தான் வந்துட்டுருக்கீங்க. ஜேக்கு அவர் மேன்ஷனுக்கு வந்த பிறகு உங்களை அவரோட சோஃபாவில் உட்கார வைக்கிறாரு. அப்புறம் அவரும் உங்கள் பக்கத்தில் உட்காந்து, நீ அவனோட தங்கச்சி தானே சொல்லுன்னு. ஆமாம் சார். உன் அண்ணன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா உனக்கு? தெரியாது சார். உன் அண்ணன் உன்னை வச்சு கார்ட்ஸ் விளாண்டுருக்கான் சார். நிஜமாக தான். உன் அண்ணன் உன்னை வச்சு தான் கார்ட்ஸ் விளாண்டுருக்கான், அதுவும் என் கூட. அது மட்டும் இல்லாமல் கார்ட்ஸ் விளாண்டுற பேரில் அவன் என்னை பற்றி மொத்த டீட்டெயில்ஸும் உருவி எடுத்துட்டான். அந்த சிப் அவன்கிட்ட தான் இருக்குது. அது ஒரு ஃபோனில் தான் போட்டு வச்சுருக்கான். ஆனால் அது எந்த ஃபோன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஸோ நீ அவனோட தங்கச்சின்னு சொல்கிறல, உன்னை வச்சு தான் அவன் பெட் விளாண்டு என்கிட்ட தோற்று போனான். இப்போது யூ ஆர் மைன், நீ என்னோடது. ஸோ இனிமே நீ இங்கே தான் இருக்க போகிற. சார், என்ன சார் சொல்கிறீங்க? என் அண்ணன் காற்று விளையாடுவா தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என் அண்ணன் அவ்வளோ சீப்பானவனால. சீப்பானவன் இல்லையா? வீடியோவே காமிக்கிறேன் பார்க்குறியா அப்படின்னு அவர் ஃபோனில் ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறாரு. அதில் உங்கள் அண்ணன் என் தங்கச்சி வச்சு நான் விளாட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பார்த்தது உங்களுக்கு இன்னுமே கண்ணு டியர்ஸாக வருது. ஸோ ஜேகே, இங்கே பாரு, சும்மா என் முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டே இருக்காது. உன் அண்ணன் தான் என்கிட்ட கார்ட்ஸ் விளாண்டு தேவையில்லாமல் தோற்று போனான். அதுவும் என்கிட்ட தான் விளையாடுவேன்னு ஒத்த காலில் நின்னான். என்ன பண்ணுறது, பாவம் செத்து போயிட்டான். சார், எதுக்கு சார்? இங்கே பாரு, இதுக்கப்புறம் என்னால் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. இதுக்கப்புறம் நீங்கள் தான் இருக்கணும். திஸ் இஸ் மை ஆர்டர். சார், எனக்கு ஆர்டர் போகிறதுக்கு நீங்கள் யார்? எனக்கு நீங்கள் யார்? என் அண்ணன் ஏதோ தெரியாமல். என்ன தெரியாமையா? உன்னை பச்சை குழந்தையா தெரியாமன்னு விளையாடுறதுக்கு? சார் சார் ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க. நான் என் வீட்டுக்கே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்துக்க போகிறீங்க.
அப்புறம் ஜேக் வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. ஸோ இதோடு இந்த பாட்டை முடிக்கிறேன் டாமி. ஓகே டாமி, பை பை, see you. எப்போ டாமி.